பெரும் புகழோடு இருப்பவர்களையோ அல்லது ஒரே துறையில் வளர்ந்து வரும் யாரையும் யாரோடாவது ஒப்பிடுவது மனிதர்களுக்கு இயல்பானது. உதாரணத்திற்கு தமிழ் திரைப்படத்துறையை எடுத்துக்கொண்டால் ரஜினி, கமல், அஜித், விஜய், தனுஷ், சிம்பு என்று பரிணாம வளர்ச்சி பெற்று சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி என்று யாருடனாவது ஒப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இது பல ரசிக சண்டைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது தான். அதே போல கிரிக்கெட்டிலும் கங்குலி டிராவிட், சேவாக் கம்பீர், கோலி தோனி என்று ஒப்பீடுகள் இருக்கிறது. இதுவும் ரசிகர்களிடம் கருத்து மோதல்களை உருவாக்குபவைதான். ஆனால் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் விரும்பப்படும் ஒருவர் எல்லா துறைகளிலும் இருப்பார். தமிழ் சினிமாவிற்கு விக்ரம் என்றால் கிரிக்கெட்டிற்கு யுவராஜ் சிங். இவர்களின் தோல்விகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வெற்றிகளை தூக்கி வைத்து கொண்டாடியிருக்கிறார்கள் ரசிகர்கள். அப்படி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிரிக்கெட்டின் விக்ரம் யூவியை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரும் நடிகருமான யுவராஜ் சிங்கிற்கும் ஷப்னம் சிங்கிற்கும் மகனாக 1981 ஆண்டு டிசம்பர் 12 மகனாக பிறந்தவர்தான் யுவராஜ் சிங். யுவராஜ் என்றால் ராஜா என்று பொருள். பிறந்தது சில்வர் ஸ்பூன் ஃபேமிலி என்பதால் ராஜாவாகவே வளர்ந்தார் யுவராஜ். பள்ளி படிப்பை படித்தது சண்டிகரில் உள்ள DAV பப்ளிக் ஸ்கூலில். யுவராஜுக்கு அடிப்படையில் கிரிக்கெட் மீது ஆர்வமே கிடையாது. டென்னிஸ் மற்றும் ஸ்கேட்டிங்கில் கெட்டிக்காரர் யுவராஜ். தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் பதக்கமெல்லாம் வாங்கியிருக்கிறார் யுவராஜ். ஆனால் யுவராஜின் தந்தை யோகராஜுக்கு வேறு ஒரு ஆசை இருந்தது. மிக சொற்ப காலத்தில் முடிந்துவிட்ட தன் வாழ்க்கை தன் மகன் மூலம் தொடர வேண்டும் என்பதுதான் அது. ரோலர் ஸ்கேட்டிங்கை தூர போட்டுவிட்டு தந்தைக்காக கிரிக்கெட் பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பித்தார் யுவராஜ். ஆரம்பத்தில் பயிற்சிக்காக யுவராஜ் சென்றது முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங்கிடம் தான். ஆனால் யுவராஜுக்கு பேட்டிங் வரவில்லை. ஃபுல் டாஸ் பந்தில் அவுட் ஆகி விடுகிறார் என்று யுவராஜுக்கு பயிற்சி அளிக்க மறுத்துவிட்டார் நவ்ஜோத் சிங். பின்னர் தந்தை யோகராஜே பயிற்சியாளர் அவதாரம் எடுத்தார். டென்னிஸ் பந்தை ஈரமாக்கி அதன் மூலம் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார். யுவராஜுக்கு கிரிக்கெட் ஓரளவிற்கு கைகூட ஆரம்பித்தது. பின்னர் மேலதிக பயிற்சிக்காக மும்பைக்கு அனுப்பப்பட்டார். அங்கு வெங்சர்கார் கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற ஆரம்பித்தார். டென்னிஸ், ஸ்கேட்டிங் போலவே கிரிக்கெட்டிலும் கைதேர்ந்தவராக மாறினார் யுவராஜ். முதலாக கிரிக்கெட் பயணத்தை தொடங்கியது ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிரான போட்டியில். பஞ்சாப் அணியின் சார்பாக 16 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் களமிறங்கினார். அப்போது யுவராஜுக்கு வயது 14 கூட ஆகவில்லை. அந்த போட்டிகளில் யுவராஜின் ஆட்டத்திறன் அடுத்த ஆண்டே 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணியில் இடம் கிடைக்க வழிவகுத்தது. கிரிக்கெட்டில் முதல் தர போட்டியை ஒரிசா அணிக்கு எதிராக தொடங்கினார் யுவராஜ். ஆனால் முதல் ஆட்டத்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினார். ஆனால் சிறந்த பேட்ஸ்மேனாக அவதாரம் எடுத்தது பீகாருக்கு எதிரான போட்டியில்தான். 1999 ஆண்டு நடைபெற்ற கூச் பீகார் டிராபியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பங்கேற்ற யுவராஜ் இறுதி ஆட்டத்தில் 358 ரன்களை தனி ஒரு ஆளாக விளாசி தள்ளினார். அந்த போட்டியில் பீகார் அணி எடுத்திருந்தது 357 ரன்கள் தான். அதன் பிறகு 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இலங்கை தொடரில் சேர்க்கப்பட்டார். 3வது தொடரில் 55 பந்துகளில் 89 ரன்களை விளாசி தேர்வுக்குழுவின் கவனத்தை ஈர்த்தார். கிரிக்கெட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் என்று கைவிடப்பட்ட ஒருவனின் அதிரடி பேட்டிங் ஸ்டைல் தேர்வுக்குழுவினரை ஈர்த்தது. கூடவே ரஞ்சி கோப்பை போட்டியில் ஹரியானா அணிக்கு எதிராக 149 ரன்களை விளாச கைமேல் பலனாக உலகக்கோப்பை போட்டிக்கு விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது. முகமது கைஃபின் தலைமையில் சென்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான இளைய அணி கோப்பையை கைப்பற்றியது. இந்திய அணி கோப்பையை கைப்பற்ற முக்கிய காரணமாக இருந்தவர் யுவராஜ் தான். நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 62 பந்துகளில் 68 ரன்கள் எடுத்ததோடு அல்லாமல் 4 விக்கெட்டுகளை எடுத்தது. அரையிறுதி போட்டியில் 25 பந்துகளில் 58 ரன்கள் எடுத்தது என அந்த தொடர் முழுவதும் அதிரடி காட்ட அதே ஆண்டு சர்வதேச போட்டிகளுக்கு தேர்ந்தெடுக்க வழிவகை செய்தது. ஆனால் யுவராஜ் சர்வதேச போட்டிகளில் விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் இந்திய அணிக்கு சோதனையான காலம். கபில் தேவின் ஓய்வுக்கு பின் இந்திய அணி பெரிய வெற்றிகள் ஏதும் பெறாமல் துவண்டு போய் கிடந்தது. அதன் பிறகு அசாருதீன் கேப்டனாக பொறுப்பேற்று 1998 வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இந்திய அணியின் கேப்டனாக இருந்தார். எனினும் வெற்றிகளுக்கு நிகராக தோல்விகளின் எண்ணிக்கையும் இருந்தது. 2000 ஆண்டு ஜூன் மாதத்தில் அசாருதீனின் ஓய்வுக்கு பிறகு கேப்டன் பொறுப்பு 23 வயதான சச்சினுக்கு கொடுக்கப்பட்டது. சச்சின் மாஸ்டர் பிளாஸ்டராக பேட்டிங்கில் இருந்தாரே தவிர கேப்டன்ஷிப்பில் பெரிதாக சோபிக்கவில்லை. இந்திய அணிக்கு தொடர் தோல்விகள். அத்தோடு அசாருதீன், அஜய் ஜடேஜா, மூங்கியா ஆகியோர் சூதாட்ட புகாரில் சிக்க இந்திய அணிக்கு இருண்ட காலமானது. கூடவே சச்சினுக்கு பிட்னஸ் பிரச்சனை வேறு. சச்சினிடம் இருந்த கேப்டன் பதவி பறிபோக தொடர் தோல்விகளால் இந்திய அணி தரவரிசை பட்டியல் உள்ளிட்ட எல்லாவற்றிலிருந்தும் கீழிறங்கியது. சச்சின் அவுட் ஆகிவிட்டால் டிவியை அணைத்துவிட்டு செல்லும் அளவிற்கு தான் இருந்தது இந்திய அணியின் நிலைமை. இந்திய அணி தோல்விகள் இந்திய ரசிகர்களுக்கு மிக பெரும் வழியாக இருந்தது. இந்திய அணியை கடுமையாக வெறுத்தனர் ரசிகர்கள். அதன் பின்னர் தான் அணியின் தலைமை பொறுப்பு கங்குலியிடம் போக இளம் வீரர்கள் அடங்கிய புதிய அணியை உருவாக்கும் முனைப்பில் இறங்கினார் கங்குலி. அந்த அடிப்படையில் தான் யுவராஜுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. கென்யாவில் நடைபெற்ற ICC நாக் அவுட் தொடரில் கென்யாவுக்கு எதிரான முதல் போட்டியில் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் யுவராஜுக்கு வாய்ப்பு கிடைத்தது. 4 ஓவர்கள் பந்து வீசி 16 ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்திருந்தார் யுவராஜ். இந்த போட்டியில் தான் ஜாகிர் கான் மற்றும் விஜய் தாஹியா தங்களது சர்வதேச போட்டிகளை தொடங்கினர். 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இந்தியா வெற்றி பெற்றுவிட யுவராஜுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிட்டாமல் போனது. ஆனால் அடுத்த போட்டியில் யுவராஜுக்கு நல்ல வாய்ப்பு கிட்டியது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான காலிறுதி போட்டியில் சொற்ப ரன்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற மிக இளவயது பேட்ஸ்மேன் யுவராஜ் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சை துவம்சம் செய்தார். அப்போது ஆஸ்திரேலிய அணியில் இருந்த பந்து வீச்சாளர்கள் மெக்ரத், ரெட்லி, கில்லஸ்பி, ஹார்வி, ஸ்டீவ் வாக் என எல்லாம் பெரும் ஜாம்பவான்கள். இவர்கள் பந்து வீச்சிற்கு ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணிகளும் அடிபணிந்தன. ஆனால் இவர்களது பந்து வீச்சை தான் துவம்சம் செய்தார் யுவராஜ். அந்த போட்டியில் 80 பந்துகளில் 84 ரன்களை விளாசியதோடு அட்டகாசமான கேட்ச் பிடித்து இயான் ஹார்வியை வெளியேற்றினார். ஆபத்தான ஆட்டக்காரரான மைக்கேல் பீவனை அதிரடியாக ரன் அவுட் செய்து 42 ரன்களில் வெளியேற்றினார். இந்த போட்டியில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வென்று ஜாம்பவான் ஆஸ்திரேலியாவை வெளியேற்றியது. தான் பங்கேற்ற முதல் போட்டியிலேயே ஆட்டநாயகன் விருது கிடைத்தது. தென்னாப்பிரிக்க அணியை அரையிறுதியில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் தோற்று நாடு திரும்பியது.
ஆனால் யுவராஜுக்கு ஒரு வலுவான தொடக்கம் அமைந்திருந்தது. இறுதிப் போட்டியில் தோற்றாலும் இந்திய அணியின் மீது ரசிகர்களுக்கு நம்பிக்கை பிறந்திருந்தது என்றே சொல்லலாம். அதே ஆண்டில் இலங்கை ஜிம்பாப்வே அணியுடனான முத்தரப்பு தொடரில் பங்கேற்ற இந்திய அணியில் யுவராஜுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் சரியாக விளையாடாததால் இந்திய அணியில் இருந்து நீக்கப்பட்டார். அடுத்ததாக 2001ஆம் ஆண்டு கொக்கோகோலா கப் போட்டித் தொடருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரே ஒரு போட்டியில் 98 ரன்கள் எடுத்ததோடு சரி, பெரிதாக சோபிக்கவில்லை. அத்தோடு தென்னாப்பிரிக்கா, இந்தியா, கென்யா முத்தரப்பு தொடரிலும் கோட்டை விட்டதால் இங்கிலாந்து தொடருக்கு யுவராஜுக்கு பதிலாக தினேஷ் மோங்கியா, ஹேமந்த் பதானியை சேர்த்துக் கொண்டனர். அதன் பின்னர் உள்ளூர் போட்டிகளில் மட்டும் இடம் கிடைக்க துலிப் கோப்பையில் தன்னை நிரூபித்து ஜிம்பாப்வே தொடரில் இடம்பெற்றார். அதிரடி பேட்டிங் திறமை மற்றும் எளிதாக விக்கெட் எடுக்கும் திறமையால் தன்னை மீண்டும் நிரூபித்த யுவராஜ் சிங் இந்திய அணியில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். 2002ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற நார்த் வெஸ்ட் முத்தரப்பு தொடரை இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. நார்த் வெஸ்ட் தொடரில் பங்கேற்றிருந்த கங்குலி தலைமையிலான இந்திய அணி தொடரில் முன்னிலை பெற்றிருந்தது. அந்த தொடரின் இறுதிப் போட்டி இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற போது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 326 ரன்களை இந்திய அணிக்கு இலக்காக நிர்ணயித்தது. 326 ரன்களை துரத்த தொடங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் கங்குலியை தவிர மற்றவர்கள் சொற்ப ரன்களில் வெளியேற 146 ரன்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறியது. இந்திய அணி தோற்றுவிடும் என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் யுவராஜ் மற்றும் முகமது கைஃப் கூட்டணி நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தது. 3 பந்துகள் மீதமிருந்த நிலையில் 326 ரன்களை வெற்றிகரமாக சேஸ் செய்து வெற்றி பெற்றது. அந்த போட்டியில் யுவராஜ் அடித்த 69 ரன்கள் இந்திய அணியின் வெற்றிக்கு பெரும் உதவியாக அமைந்தது. இந்திய அணி வெற்றி பெற்றதும் பெவிலியனில் அமர்ந்திருந்த கங்குலி ஆக்ரோஷமாக கத்தியவாறே தனது டி ஷர்ட்டை கழற்றி சுழற்றி பழி தீர்த்துக் கொள்வார். இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் கோல்டன் மெமரிஸில் எப்போதும் இருக்கும் நிகழ்வு இது. 2000 ஒருநாள் போட்டிகளில் களமிறங்கி இருந்தாலும் சதம் மீதெல்லாம் யுவராஜுக்கு அக்கறை இருந்ததில்லை. அவரது அதிரடி ரன் குவிப்பு அதற்கு வழி இல்லாமல் செய்துவிடும். 2003ஆம் ஆண்டில் வங்கதேச அணிக்கு எதிராக 85 பந்துகளில் 102 ரன்கள் எடுத்ததுதான் முதல் சதம். சதம் கணக்கை தொடங்க 74 போட்டிகள் எடுத்துக்கொண்டது யுவராஜுக்கு. இப்போது வரை 304 போட்டிகளில் விளையாடியுள்ள யுவராஜ் 14 சதங்களை மட்டுமே அடித்திருக்கிறார். ஆனால் 52 அரை சதங்களை விளாசி தள்ளியிருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் வாய்ப்பு 2003 நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் தான் கிடைத்தது. அதிரடி பேட்ஸ்மேனான யுவராஜுக்கு டெஸ்ட் போட்டிகள் எல்லாம் சரிப்பட்டு வரவில்லை. தன் கிரிக்கெட் கரியரில் மொத்தமே 40 போட்டிகளில் விளையாடியுள்ள யுவராஜ் 1900 ரன்களை எடுத்துள்ளதோடு 9 விக்கெட்டுகள் மட்டும் எடுத்துள்ளார். 2005இல் இந்திய அணியின் பயிற்சியாளராக ரிங் மாஸ்டர் கிரெக் சாப்பல் பொறுப்பேற்றது முதல் கங்குலி, யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், சேவாக் ஆகியோருக்கு இருண்ட காலமானது. இந்திய அணிக்கும் தான். இந்த 2 ஆண்டுகளில் இந்தியா விளையாடிய பல போட்டிகளில் படுதோல்வி. சாப்பல் கங்குலியோடு சேர்த்து ஓரம் கட்டியது யுவராஜையும் தான். அவருக்கு தினேஷ் கார்த்திக்கை கேப்டனாகவும் சுரேஷ் ரெய்னாவை யுவராஜுக்கு பதிலாகவும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதையெல்லாம் தனது பேட்டிங்கால் முறியடித்து தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். 2007ஆம் ஆண்டு தொடங்கிய உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கு கேப்டன் பொறுப்பை டிராவிட் கங்குலி ஏற்க மறுக்க சீனியரான யுவராஜ் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற ஹேஷ்யங்கள் உலாவிய நிலையில் தோனி கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் துணை கேப்டன் பதவி யுவராஜுக்கு கிடைத்தது. அந்த தொடரில் இந்திய அணி முதன்முறையாக T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி இருந்தாலும் இன்று வரை பேசப்படுவது யுவராஜ் அடித்த சிக்ஸர்கள் தான். எஸ் ஆன் டு தி கிரவுண்ட், 6 sixes in an over, யுவராஜ் சிங் finishes things of his style என்ற கமெண்ட் கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரின் காதுகளிலும் இப்போது வரை ஒலிக்கும். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து வீரர் பிளிண்ட் ஆஃப் யுவராஜை சீண்ட அதற்கு பதிலடியாக ஸ்டூவர்ட் பிராடின் 6 பந்துகளையும் சிக்ஸர்களாக்கி துவம்சம் செய்வார் யுவராஜ். தொடர்ந்து 7 சிக்ஸர்கள், 4 பவுண்டரிகள் விளாசி 12 பந்துகளில் அரை சதம் என 16 பந்துகளில் 58 ரன்கள் விளாசி இந்திய அணி வெற்றி பெற பெரும் காரணமாக இருந்தார். 12 பந்துகளில் அரை சதம் விளாசியதுதான் இதுவரை சாதனையாக இருக்கிறது. அத்தோடு சர்வதேச போட்டிகளில் 6 பந்துகளில் 6 சிக்ஸர்களை விளாசியவர் என்ற பெருமையை கிப்ஸுக்கு அடுத்து பெற்றவர் யுவராஜ் தான். உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்ற பெரும் காரணமாக இருந்தது யுவராஜ் தான். அடுத்ததாக 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டி முழுவதும் யுவராஜின் வசம்தான். 9 ஆட்டங்களில் 2 டக் அவுட் தவிர இங்கிலாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அரை சதம், மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக சதம் என அதிரடி காட்டியிருப்பார். அது மட்டுமல்லாமல் 15 விக்கெட்டுகளையும் எடுத்து தொடர் நாயகன் விருதையும் தட்டிச் சென்றார் யுவராஜ். இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாது யுவராஜை நிலைக்குலைய வைத்தது உலகக்கோப்பை இறுதிப் போட்டிதான். இறுதிப் போட்டிக்கு முதல் நாள் யுவராஜ் சிங் ரத்த வாந்தி எடுக்க தான் அரிய வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவர ஒட்டுமொத்த இந்திய அணியும் அதிர்ச்சியில் உறைந்தது. ஆனால் டேக் இட் ஈஸியாக இதை எடுத்துக்கொண்ட யுவராஜ் ஓய்வு பெற்றுக் கொள்ள சொன்ன ஹர்பஜனிடம் நான் இறப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது நான் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை முடித்த பிறகே நிகழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றாராம். ஏனெனில் இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றே ஆக வேண்டும் என்ற ஏக்கம் யுவராஜுக்கு தீராததாக இருந்தது. அத்தோடு தனது ரோல் மாடல் சச்சின் ஓய்வு பெற்று விடுவார் என்ற இக்கட்டான சூழல் வேறு. இது நமது கனவு, இந்த உலகக்கோப்பையை உங்களுக்காக பெற்றுத் தருவேன் சச்சின், ஒருவேளை நான் இதை செய்யும் போது இறந்தேன் என்றால் என் கையில் கோப்பை இருக்கிறது என்பதை உறுதி செய்த பிறகே நடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் யுவராஜ். இறுதிப் போட்டியில் தோனி 6 அடித்து போட்டியை முடித்து வைக்கும் போது 21 ரன்கள் அடித்து களத்தில் இருந்தவர் யுவராஜ் தான். உலகக்கோப்பை கனவு நனவானது என்ற சந்தோஷத்தோடு யுவராஜுக்கு கிடைத்த தொடர்நாயகன் விருதும் யுவராஜை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. 2000ஆம் ஆண்டு நடந்த 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டி, 2002ஆம் ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராபி, 2007ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை T20 போட்டி, 2011இல் நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டி, 2016இல் நடந்த IPL போட்டி என அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி வாகை சூடிய வீரர் என்ற பெருமை யுவராஜுக்கு மட்டுமே இருக்கிறது. அத்தோடு இந்த தொடர்களில் தொடர்நாயகன் விருது பெற்றவர் என்ற பெருமையும் யுவராஜுக்கே இருக்கிறது. ஸ்டேஜ் 1 நிலையில் அரிய வகை நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டு கீமோதெரபி சிகிச்சை எடுப்பதற்காக அமெரிக்கா சென்ற யுவராஜ் 2012 பிப்ரவரி மாதத்திலேயே சிகிச்சை முடிந்து இந்தியா திரும்பினார். கீமோதெரபி சிகிச்சை நல்ல பலனளிக்க உடல்நிலை தேறி வந்தார் யுவராஜ்.
யுவராஜுக்கு கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று எழுதி கொண்டிருந்தவர்களின் எண்ணத்தில் மண்ணை அள்ளி போட்ட யுவராஜ் 2012ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முழு வீச்சில் பயிற்சியில் இறங்க யுவராஜின் உழைப்புக்கு கைமேல் பலன் கிடைத்தது. யுவராஜுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவருடன் ஆலோசனை நடத்திய இந்திய தேர்வுக்குழு யுவராஜை 2012 உலகக்கோப்பை தொடருக்கான அணியில் சேர்த்தது. எனினும் அந்த தொடரில் இந்திய அணியில் அதிக விக்கெட் எடுத்தவர் என்ற பெருமையை பெற்றாரை தவிர பேட்டிங்கில் சொதப்பினார் யுவராஜ். அதன் பிறகு மோசமான ஃபார்மில் இருந்ததால் தென்னாப்பிரிக்க தொடர், நியூசிலாந்து தொடர்களில் இடம் கிடைக்காததோடு 2014 ஆசிய கோப்பை போட்டிகளிலும் யுவராஜுக்கு இடம் கிடைக்கவில்லை. 2015 உலகக்கோப்பை தொடரிலும் யுவராஜுக்கு இடம் கிடைக்கவில்லை. தோனிக்கும் யுவராஜுக்கும் மோதல் நடக்கிறது, அதனால்தான் தொடர்ந்து யுவராஜ் புறக்கணிக்கப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை. தோனி இந்திய அணியில் பங்கேற்ற போது யுவராஜ் சிங் அணியில் சீனியர். அதன் பிறகு தோனி தனது அபார விளையாட்டு திறமையால் லைம்லைட்டிலேயே இருக்க இடையிடையே யுவராஜுக்கு ஏற்பட்ட ஃபார்ம் அவுட்டுகள் அவரை கீழிறக்கியது. கேப்டன் பொறுப்பிலிருந்து டிராவிட் விலகியதற்கு பிறகு அந்த பொறுப்பு யுவராஜுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்க, ஆனால் அது தோனி வசம் சென்றது. அத்தோடு 2007 உலகக்கோப்பை T20 போட்டியில் இந்திய அணி கோப்பையை வெல்ல யுவராஜ் பெரும் காரணமாக இருக்க, ஆனால் மொத்த புகழும் தோனி வந்த நேரம்தான் உலகக்கோப்பை கிடைத்தது என்ற கொண்டாட்டங்கள் யுவராஜை வெறுப்பேற்றி இருக்கக்கூடும். அது அதிகமானது 2011 உலகக்கோப்பை தொடரில். மொத்த தொடரையும் தூக்கி சுமந்தது யுவராஜ் தான் என்றாலும் இறுதி ஆட்டத்தில் சிக்ஸர் அடித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றதோடு மொத்த உலகத்தின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிக் கொண்டார் தோனி. இந்த காரணங்களும் சேர, நான் பார்த்ததிலேயே மிக மோசமான நபர் என்றால் அது தோனிதான் என்ற யுவராஜ் தந்தையின் பேட்டி வாயிலாக வெளிப்பட்டது. ஆனால் நாங்கள் எப்போதும் போல நண்பர்களாகத்தான் இருக்கிறோம், எனக்கும் தோனிக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை, வீணாக வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தோனி மீதான குற்றச்சாட்டை மறுத்தார் யுவராஜ். ஆனாலும் நெருப்பில்லாமல் புகையுமா என்று ஊடகங்கள் விமர்சிக்கத்தான் செய்தன. அத்தோடு காதல் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை. யுவராஜ் சிங் கிரிக்கெட்டில் எந்த அளவிற்கு ஆல்ரவுண்டரோ அதே அளவிற்கு காதலில் வீழ்வதிலும் ஆல்ரவுண்டர். யுவராஜுடன் அதிக காலம் காதலில் இருந்தது கிம் சர்மா தான். 4 ஆண்டு காலம் காதலித்து வந்த இருவரும் பின்னர் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். அதன் பின் யுவராஜோடு சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்டவர் பிரீத்தி ஜங்கியானி. குறைந்த காலமே தொடர்பில் இருந்த இருவரும் பிரிந்தனர். அதன் பிறகு பிரீத்தி ஜிந்தா 2008 முதல் 2013 வரை கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் தான் இருந்தார் யுவராஜ். இருவரும் ஒன்றாக ஊர் சுற்றியது, பார்ட்டிகளில் கலந்து கொண்டது என இருக்க, பிரீத்தி ஜிந்தாவுடன் யுவராஜுக்கு திருமணம் என்ற அளவிற்கு வதந்திகள் உலாவர, நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் தான், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்று கூறி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பிரீத்தி ஜிந்தா. அடுத்தது தீபிகா படுகோன். ஒரு கிரிக்கெட் பார்ட்டியில் தொகுப்பாளராக பங்கேற்ற தீபிகாவுடன் காதல் மலர மீண்டும் டாக் ஆஃப் த டவுனாக மாறினர் இருவரும். ரன்பீர் கபூர் பக்கம் தீபிகா நகர்ந்துவிட அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் யுவராஜ். அதன் பின் ரியா சென், மினிஷா லம்பா என பாலிவுட் நடிகைகளுடன் யுவராஜ் டேட்டிங் செய்த நடிகைகளின் பட்டியல் நீள்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி உண்டல்லவா? பாலிவுட் நடிகைகள் யாருமல்லாமல் பிரிட்டிஷ் மாடலாக ஹஷல் கீச்சை காதலித்து 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். பிறந்தது இங்கிலாந்து என்றாலும் இந்தியாவின் மருமகளாகிவிட்டதால் குர்பசந்த் கௌராக பெயர் மாற்றிக்கொண்டார். பாலிவுட் நடிகைகள், கிரிக்கெட் வீரர்கள் காதலில் வீழ்வது இயல்புதான் என்றாலும் யுவராஜ் கிட்டத்தட்ட 8 பாலிவுட் நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டிருக்கிறார் என்கிறது வரலாறு. விஜய் ஹசாரே கோப்பையில் பேட்டிங்கில் 341 ரன்கள் அடித்து தன்னை நிரூபித்து 2016ஆம் ஆண்டு ஜனவரியில் ஆஸ்திரேலிய அணி சுற்றுப்பயணத்தில் இந்திய அணி T20 பிரிவில் மீண்டும் இடம் பிடித்தார் யுவராஜ். ஆனால் ஆகஸ்டில் நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணியில் இருந்து கழற்றி விடப்பட்டார் யுவராஜ். ரஞ்சி கோப்பையில் 672 ரன்கள் அடித்து தனது தகுதியை நிரூபித்து 2017இல் இந்தியாவில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் மீண்டும் வாய்ப்பு பெற்றார். தொடர் புறக்கணிப்புகளால் துவண்டு போயிருந்த யுவராஜ் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்த போது கூட மீண்டு வந்துவிட்டேன், ஆனால் தொடர் புறக்கணிப்புகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கூறியதோடு ஓய்வு பெற்றுவிடும் முடிவில் இருந்தார் யுவராஜ். பின்னர் 2017 சாம்பியன் டிராபியில் இடம் கிடைத்தது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 53 ரன்கள் எடுத்ததோடு ஆட்டநாயகன் விருதும் பெற்றிருந்தார். அதற்கு பிறகு தோனி கேப்டன் பொறுப்பிலிருந்து விலக யுவராஜுக்கு அணியில் இடம் கிடைப்பது குதிரை கொம்பாக மாறிவிட்டது. 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பிறகு 2008ஆம் ஆண்டில் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகள் தொடங்கின. அதில் 5 பேர் ஐகான் பிளேயர்கள். அவர்கள் வீரர்கள் ஏலத்தில் பங்கு பெற மாட்டார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சச்சின் டெண்டுல்கர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கங்குலி, ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு ராகுல் டிராவிட், கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு யுவராஜ் சிங் என மொத்தம் 4 வீரர்கள் ஐகான்களாக இருந்தனர். ஷேவாக் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கு ஐகானாக பின்னர் தான் சேர்க்கப்பட்டார். 2007 உலகக்கோப்பையை வென்று கொடுத்த தோனி கூட ஐகான் பிளேயர் இல்லை. ஆனால் யுவராஜ் 5 ஐகான்களில் ஒருவர். அந்த அளவிற்கு தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டார். ஆனால் IPL கிரிக்கெட்டும் யுவராஜுக்கு பெரிதாக பலனளிக்கவில்லை. மோசமான ஆட்டம் காரணமாக கிங்ஸ் 11 பஞ்சாபில் இருந்து விடுவிக்கப்பட்டார். 2014 IPL தொடருக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 14 கோடி ரூபாய் கொடுத்து யுவராஜை ஏலத்தில் எடுத்தது. அந்த தொடரில் 14 ஆட்டங்கள் விளையாடி 376 ரன்கள் மற்றும் 5 விக்கெட்டுகள் மட்டும் எடுத்தார். ஆனாலும் யுவராஜுக்கான ஸ்டார் பிளேயர் அந்தஸ்து மட்டும் குறையவில்லை. 2015 IPL போட்டியில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியால் 16 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டார். IPL கிரிக்கெட் வரலாற்றில் அதிக தொகை கொடுத்து ஏலத்தில் எடுக்கப்பட்ட முதல் வீரர் யுவராஜ் தான். தற்போது காஸ்ட்லி வீரராக கோலி இருந்தாலும் அந்த நேரத்தில் யுவராஜிற்கு கொடுக்கப்பட்ட தொகை பெரிது. ஆனால் அந்த தொடரில் 14 போட்டிகளில் விளையாடி 248 ரன்கள் மட்டுமே எடுத்ததோடு ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்தி பெரும் ஏமாற்றத்தை அளித்தார். IPL 2016 சீசனில் 7 கோடி கொடுத்து ஏலத்தில் எடுத்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அந்த அணியில் பங்கேற்ற போதுதான் முதன்முறையாக யுவராஜின் அணி IPL கோப்பையை கைப்பற்றியது. 2017இல் அந்த அணியிலிருந்தும் விடுவிக்கப்பட 2018 IPL போட்டியில் 2 கோடி ரூபாய்க்கு மீண்டும் தங்கள் அணிக்கு அடிப்படை ஏலத்தொகைக்கு எடுத்துக்கொண்டது கிங்ஸ் 11 பஞ்சாப். 2018 போட்டிகளிலும் சோபிக்கவில்லை. விளைவு IPL கிரிக்கெட் தொடக்கத்தின் போது ஐகானாக இருந்த யுவராஜ் தற்போது கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வேண்டாம் என்று கழட்டிவிட்ட 10 பேரில் ஒருவர்.
16 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஹைலி பெய்ட் பிளேயரான யுவராஜ் 2019 ஐபிஎல் போட்டிகளுக்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படை தொகைக்கு தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். 4 அணிகளுக்கு பந்தாடப்பட்டு கடைசி கட்ட வீரர்களோடு இணைவதெல்லாம் காலக்கொடுமைடா கதிரவா ரகம். ஆனாலும் யுவராஜுக்கு இருக்கும் கடைசி நம்பிக்கை அதுதான். காரணம் 2019 ஆண்டு நடைபெற இருக்கும் உலகக்கோப்பை. யுவராஜுக்கென சில தனித்துவமான குணங்கள் உண்டு. சீனியர்கள் ஃபீல்டிங்கில் சொதப்பிக் கொண்டிருக்கையில் அதிரடி ஃபீல்டிங்கை இந்திய அணிக்கு அறிமுகப்படுத்தியது யுவராஜ் தான். ஆஸ்திரேலிய அணியிடம் மட்டுமே அப்படிப்பட்ட ஃபீல்டிங்கை பார்த்திருந்த இந்திய ரசிகர்களுக்கு யுவராஜின் துடிப்பான ஃபீல்டிங் மிகவும் பிடித்து போனது. யுவராஜ் பாயிண்ட் அல்லது கவரில் நிறுத்தப்படுகிறார் என்றால் அவரை தாண்டி பந்து போகாது அல்லது நிச்சயம் ஒரு விக்கெட்டாவது விழும் என்ற அளவிற்கு அவரது ஃபீல்டிங் திறமை. அதோடு அதிக கோபக்காரர் யுவராஜ். யுவராஜிடம் எதிர் அணியினர் வம்பிழுத்தால் ஒன்று பேட் பேசும் அல்லது வாய் பேசும். சதம் அரை சதம் போடும் நேரத்தில் அல்லது முக்கியமான காலகட்டத்தில் விக்கெட் பறிபோனால் பேட்டை தரையில் அடிக்கவோ அல்லது கோபப்படுவதையோ வழக்கமாக கொண்டிருந்த யுவராஜை அறிவுரைகளால் திருத்தியது அவரது குருநாதர் சச்சின் தான். யுவராஜ் இதுவரை 14 போட்டிகளில் சதமடித்திருக்கிறார். அவர் சதமடித்த 3 போட்டிகள் தவிர மற்ற எல்லா போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2011 உலகக்கோப்பைக்கு பிறகு கேன்சரில் இருந்து மீண்டு வந்த யுவராஜுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கப்படும் அர்ஜுனா விருதை கொடுத்து அவரை கௌரவித்தது இந்திய அரசு. அதன் பின்னர் 2014 ஆண்டு பத்மஸ்ரீ விருது, FICCயின் அதிகம் ஈர்த்த விளையாட்டு வீரர் விருது என பல விருதுகளை பெற்றிருக்கிறார். அத்தோடு கேன்சரில் இருந்து மீண்டு வந்த கையோடு வி கேன் என்ற அறக்கட்டளையை தொடங்கிய யுவராஜ் அதில் கிடைக்கும் நிதி மூலம் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவி செய்கிறார். யுவராஜ் போகாத உயரங்களே இல்லை, அதே போல விழாத பள்ளங்கள் இல்லை. எல்லாவற்றிலிருந்தும் விரைவாக மீண்டு வந்திருக்கிறார் இதுவரை. ஆனால் 2017க்கு பிறகு அதற்கான வாய்ப்பு இன்னும் ஏற்படவில்லை. யுவராஜ் சிங் சர்வதேச போட்டிகளில் தனது பயணத்தை ஆரம்பித்த போது உடனிருந்த சீனியர்களான சச்சின், கங்குலி, டிராவிட், லக்ஷ்மண், காம்ப்ளி, கும்ப்ளே, அகர்கர், வெங்கடேஷ், யுவராஜோடு தன் கிரிக்கெட் பயணத்தை தொடங்கிய தாஹியா, ஜாகிர் கான் என அனைவரும் ஓய்வு பெற்றுவிட்டனர். யுவராஜை தவிர யுவராஜ் கடந்த 2017 ஜூன் மாதத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக விளையாடியதுதான் கடைசி போட்டி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 3 போட்டிகளில் விளையாட மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட்டது. 3 போட்டிகளிலும் சேர்த்து மொத்தமே 58 ரன்கள் தான். விக்கெட்டுகளும் ஏதுமில்லை. ஃபார்ம் அவுட் ஆகும் போதெல்லாம் மீண்டும் புலிப்பாய்ச்சலோடு கம்பேக் கொடுக்கும் யுவராஜ் சிறந்த கம்பேக்குக்காக 1.5 ஆண்டுகளாக காத்திருக்கிறார். யுவராஜுக்கு தற்போது இருக்கும் ஒரே நம்பிக்கை 2019 உலகக்கோப்பை தான். இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. நேரடியாக உலகக்கோப்பையில் இடம் பிடிப்பதெல்லாம் இதுவரை நடந்திராதது. யுவராஜை போலவே வாய்ப்புக்காக காத்திருந்து கடைசியாக ஓய்வு பெற்ற சீனியர் பேட்ஸ்மேன் கம்பீர் சொன்னதையும் கவனிக்க வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்து யுவராஜ் தன்னை நிரூபித்தால் மட்டுமே உலகக்கோப்பையில் இடம் பிடிக்க முடியும். அத்தோடு யுவராஜுக்கு 37 வயதாக போகிறது. கேன்சரால் பாதிக்கப்பட்டவர் என்ற பிம்பம் வேறு இருக்கிறது. தற்போது KL ராகுல், கிருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, அம்பத்தி ராயுடு, ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக் ஆகிய இளையோர்கள் அடங்கிய மிடில் ஆர்டர் ஃபார்ம் ஆகியிருக்கிறது. அந்த ஆர்டரை உடைப்பது என்பது கடினமாகவே தெரிகிறது. கிங் ஆஃப் கம்பேக்கான யுவராஜ் பலமுறை பல கடினமான தருணங்களில் இருந்து மீண்டு வந்து தன்னை நிரூபித்திருக்கிறார். 2019 ஆண்டு உலகக்கோப்பையில் யுவராஜுக்கு இடம் கிடைத்து வழக்கம் போல மேன் ஆஃப் த சீரியஸ் பட்டத்தோடு ஓய்வு பெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும்.